முன்னுரை. மோட்சம் இருப்பது உண்மை, நரகம் இருப்பதும் உண்மை. வசூலா ரைடனின் இயல்புக்கு அப்பாற்பட்ட தெய்வீக உலகத்துடன் ஏற்பட்ட அசாதாரணமான அனுபவங்களை பற்றிய வாழ்க்கை பயணத்தில் பயணிக்கும் எங்களுடன் சேர்ந்து கொள்ளுங்கள். பாகம் 3, 2 இரவு. இந்த வெளிப்பாட்டில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். அடுத்து வந்த நாட்களில் கடவுளுடனான என் தொடர்புகள் இருவரும் ஒருவராய் இணைந்திருக்க இயலாத புதிய காதலர்களின் இனக்கவர்ச்சியின் தொடக்க நாட்களைப் போல எனக்கு இருந்தன. நான் இடைவிடாமல் எப்போதும் அவரோடு இருக்க விரும்பினேன். வேறு எதுவும் ஒரு பொருட்டாக தோன்றவில்லை. அது பேரின்பமாக இருந்தது. அதன் பின் எந்த எச்சரிக்கையும் இன்றி கடவுளுடனும் என் தூதருடனும் எனக்கிருந்த தொடர்பு முழுவதும் திடீரென நின்றுவிட்டது. யாரோ திடீரென விளக்கை அணைத்து விட்டது போல் அது இருந்தது. திடீரென நான் முழு இருளில் அமர்ந்திருக்க கண்டேன். குடும்பமும் நண்பர்களும் என்னை சூழ்ந்திருந்தாலும் நான் இவ்வளவு தனிமையாகவும் பரிதாபமாகவும் ஒருபோதும் உணர்ந்ததில்லை. கடவுளின் பிரசன்னமும் என் தூதரின் பிரசன்னமும் இப்போது என்னோடு இருக்கவில்லை. நான் அவர்களை கூவி அழைத்தேன். ஆனால் அவர்கள் பதில் தரவில்லை. அவர் வேண்டுமென்றே மோட்சத்தின் கதவை மூடிவிட்டு ஒரு பாலைவனத்தில் தன்னந்தனிமையில் நான் வாடும்படி விட்டுவிட்டார் என்று நான் உண்மையாகவே உணர்ந்தேன். அச்சத்திலும் துன்பத்திலும் நான் என் தூதரை அழைப்பதை நிறுத்தவே இல்லை. ஆனால் அவரும் கூட என்னை கைவிட்டு விட்டார். எங்கள் டென்னிஸ் மன்றம் வருடாந்திர போட்டிகளுக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தது. நான் அவற்றில் பங்கு பெற்றேன். ஆனால் விளையாடும் போது என் வழக்கமான நுணுக்கமான கவனமும் மகிழ்ச்சியும் என்னிடமிருந்து முற்றிலுமாக அகன்றிருந்தன. இவைதான் கடவுள் செயல்படும் முறைகளா? நம்மை உருக்குலைக்கவும் உருக்குலைந்த பின் உதறி தள்ளவும் அவர் நம்மை நெருங்கி வருகிறாரா என்று நான் நினைத்து கொண்டேன். பிந்தைய ஒரு நாளில் கடவுள் ஏன் ஓர் ஆன்மாவை பாலைவனத்திற்கு இழுத்துச் செல்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். இவருடைய வார்த்தைகள் இதோ: உன் இருட்டறையின் கதவுகள் துண்டு துண்டாக உடைக்கவும், என் தீப்பிழம்பை கொண்டு உன் பாவத்தின் சங்கிலிகளை உருக்கவும் நான் வருகிறேன். உன் அடிமைத்தனத்திலிருந்தும் உன் அக்கிரமத்திலிருந்தும் உன்னை விடுவித்து உன் ஒழுக்கக்கேடுகளை முடிவுக்கு கொண்டு வரும்படி நான் வருகிறேன். என் சந்ததியே, உன்னை மீட்க நான் விரும்புகிறேன். உன்னை பாலைவனத்தை நோக்கி வழி முழுவதும் இழுத்து கொண்டு போய் உன்னோடு பேசி உன் வறட்சியையும் உன் உடல் முழுவதும் எப்படி இருளால் மூடப்பட்டுள்ளது என்று உனக்கு காட்ட வேண்டியிருக்கிறது என்றாலும் உன்னை மீட்டு ரட்சிப்பதற்காக நான் அதை செய்வேன். ஆ படைப்பே, நான் உனக்காக என்னதான் செய்ய மாட்டேன்? என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்காக என் வாழ்வின் சமீபத்திய நிகழ்வுகளை வரிசைப்படுத்த நான் முயன்றேன். முதலாவதாக என் கவனத்தையும் ஆர்வத்தையும் தூண்டும்படி கடவுள் என் தூதரை அனுப்பினார். அதன் பின் பரலோக இசைகளை நான் கேட்கச் செய்தார். தமது வசிப்பிடத்தில் சம்மனசுகளின் படையணியின் ஒரு கணநேர காட்சியை எனக்கு தந்தார். எனக்கு கிடைத்த காட்சி பற்றி நான் அக்களித்துக் கொண்டிருந்த போது அவர் சேற்றி நின்று என்னை வெளியே இழுத்து நேரத்தை வீணாக்காமல் என்னை வசீகரித்தார். அதன் பின் தயக்கமின்றி அவர் முதல் ஞான நெருப்பில் என்னை வாட்டி எடுத்தார். அதன் பின் உடனே என் திறப்பான கொப்புளங்களோடு பாலைவனத்தில் வீசி எறிந்துவிட்டு என் தூதரோடு என்னிடமிருந்து மறைந்து மோட்சத்தை அடைத்து கொண்டார். பாலைவனத்தில் அச்சுறுத்தும் அமைதியில் நான் தனியாக துன்புறவும் புலம்பவும் என்னை மொத்தமாக கைவிட்டு விட்டார். இப்போது தமது மறைவிடத்திலிருந்து என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார். என் கையளித்தலின் அழுகை புலம்பலுக்காக அவர் மௌனமாக காத்து கொண்டிருக்கிறார். நீர் இப்படி வெட்கப்பட்டு என்னை விட்டு விலகி போகும் அளவுக்கு நான் என்ன செய்து விட்டேன்? என் தேவனே, நான் உமக்கு என் இருதயத்தை திறந்து கொண்டிருந்த அதே வேளையில் நீர் ஓடி போய் மறைந்து கொண்டீர். அவர் பதில் சொல்லவில்லை. நான் விடுவிக்கப்பட விரும்பினேன். ஆனால் இப்போது இந்த பாலைவனத்தில் நான் நிழல்களாலும் கற்பனை தோற்றங்களாலும் ஆன்மாவை திருப்திப்படுத்த முடியாத உயிரற்ற பொருட்களாலும் சூழப்பட்டிருந்தேன். நான் அவரை தேடி எல்லா பக்கமும் திரும்பினேன். அதன் பின் என் தூதரை தேடினேன். ஆனால் அவர்கள் இருவரையுமே என்னால் காண முடியவில்லை. 3 வாரங்களாக இந்த பாலைவனத்தில் மாம்சத்திற்கும் ஆவிக்கும் இடையே நான் அலைந்து திரிந்து கொண்டிருந்தேன்.
உயிரோடு இருப்பதாக உணர்வதை விட அதிகமாக இறந்து போனவளாக உணர்ந்தேன். அதன் பின் ஒரு வினோதமான காரியம் நிகழ்ந்தது. நான் இந்த மரணத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த போது திடீரென இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு முதல் தடவையாக இறந்தோரின் ஆன்மாக்களை நான் மீண்டும் உணர்ந்தேன். அவர்களுடைய சாம்பல் நிற உடல்கள் ஒரு மூடு பனியிலிருந்து தவழ்ந்தபடி வெளிப்பட்டு நிழல்களைப் போல் என்னை நெருங்கி வருவதை நான் கண்டேன். அடுத்த கணம் அவர்கள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். என் நாவி இறந்தோரின் ஸ்தலத்திற்குள், உத்தரிக்கிற ஸ்தலத்திற்குள் இழுத்து கொள்ளப்பட்டிருந்தது என்பதை நான் புரிந்து கொண்டேன். கடவுளிடமிருந்து என் பிரிவின் உத்தரிக்கிற ஸ்தலம் இறந்தோரின் இந்த உத்தரிக்கிற ஸ்தலத்திற்கு என்னை கொண்டு வந்திருந்தது. அங்கே அவர்கள் ஒரு சுத்திகர காலத்தின் வழியாக கடவுளை நோக்கி பயணம் செய்யும் வேளையில் அவரிடமிருந்து பிரிந்திருப்பதால் அவர்களும் துன்புறுகிறார்கள். இந்த உத்தரிக்கிற ஸ்தலத்திற்குள் நான் பயணம் செய்த போது என் கவனம் என்னை சூழ்ந்திருந்தவைகளின் மீது அல்லாமல் இறந்தோரின் ஆன்மாக்களின் மீதே குவிந்திருந்தது. ஆண்களும் பெண்களும் ஒருவரிடமிருந்து மற்றவர் பிரித்தறியப்பட முடியாதவர்களாக பெருங்கூட்டங்களாக அலைந்து கொண்டிருந்தார்கள். தங்கள் துன்பங்கள் மற்றும் சோகமான முகங்களின் காரணமாக அவர்கள் எல்லோரும் ஒரே விதமாக காட்சியளித்தார்கள். என்னை கண்டதும் அவர்கள் என்னை நோக்கி விரைந்து வந்தனர். பிச்சைக்காரர்கள் செய்வது போல் அவர்கள் என்னோடு ஒட்டி கொண்டனர். சிலர் தாங்களாகவே தங்கள் பெயர்களை எனக்கு கூறினர். நான் அவர்களில் ஒருவரை அடையாளம் கண்டு கொண்டேன். அவர் பரிதவிப்போடு என்னிடம் உதவி கேட்டார். பூமியில் இருந்தபோது அவர் மிகுந்த பெயரும் புகழும் பெற்றவராக உலகம் முழுவதாலும் வியந்து பாராட்டப்பட்டவராக இருந்தார். புகழ், கௌரவம், செல்வங்கள், கவர்ச்சி ஆகியவை இவ்வுலகில் ஒருவர் இருக்கும்போது மட்டும் அவர் அனுபவிக்கக்கூடிய தற்காலிக காரியங்கள் மட்டுமே. அவை நம்மை பரலோகத்திற்கு இட்டு செல்வதில்லை என்பதை அப்போது நான் புரிந்து கொண்டேன். உலகில் இருந்தபோது எனக்கு நிறைய கவலைகளையும் துயரங்களையும் தந்த மற்ற ஆன்மாக்களும் என்னை நெருங்கி வந்தன. அவர்கள் தங்கள் பெயர்களை என்னிடம் கூறி தங்களை மன்னிக்குமாறும் தங்களுக்காக ஜெபிக்குமாறும் என்னிடம் கேட்டுக்கொண்டனர். இறந்து விட்டவர்களின் மீது வன்மம் பாராட்டாமல் இருப்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நான் பிற்காலத்தில் அறிந்து கொள்வேன். ஒரு ரகசியமான முறையில் நாம் அவர்களை நிறுத்தி வைத்துக் கொள்கிறோம். நாம் அவர்களை மன்னிக்கவில்லை என்றால் அவர்கள் தொடர்ந்து துன்புறுகிறார்கள். அதிக உயர்வான ஸ்தலங்களிலிருந்து நாம் அவர்களை பிடித்து வைத்துக் கொள்கிறோம். அவர்கள் சங்கிலிகளால் கட்டப்பட்டவர்களாகவும் மோட்சத்தை அடைய முடியாதவர்களாகவும் தோன்றுகிறார்கள். நாம் அவர்களை மன்னிக்க வேண்டும். இந்த ஆன்மாக்கள் என்னை சூழ்ந்து கொண்டு ஜெபங்களை என்னிடம் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த போது என்னுடைய முழுமையான உதவியற்ற நிலையையும் மீறி அவர்கள் கேட்டுக்கொண்டபடி வேதனையோடு முயற்சி செய்து நான் அவர்களுக்காக ஜெபித்தேன். அப்போது ஒரே குரலில் பேசுவது போல அந்த ஆன்மாக்கள் அனைவரும் பரிசுத்த தீர்த்தத்தை தங்கள் மீது தெளிக்கும்படி என்னிடம் கேட்டுக்கொண்டார்கள். முற்றிலும் வியப்படைந்தவளாக நான் அவர்களிடம், பரிசுத்த தீர்த்தமா, எதற்காக என்று கேட்டேன். தயவு செய்து அதை எங்களுக்காக செய்யுங்கள். சற்றும் புரிந்து கொள்ளாதவளாக நான் பெருமூச்சு விட்டேன். புனித தீர்த்தம் எங்கே கிடைக்கும் என்று நான் என்னை கேட்டுக்கொண்டிருந்த போது அவர்கள் எல்லோரும் கூச்சலாக, கோவிலுக்கு போய் எங்களுக்காக சிறிது தீர்த்தம் கொண்டு வாருங்கள் என்றார்கள். அவர்கள் என் சிந்தனைகளை வாசிப்பது போல் இருந்தது. அருகில் இருந்த கோவிலுக்கு சென்று புனித தீர்த்தம் கொண்டு வரும் நிலையில் நான் உண்மையில் இருக்கவில்லை. இவர்கள் ஏன் புனித தீர்த்தம் கேட்கிறார்கள் என்று நான் குழம்பினேன். ஆனால் அவர்கள் இன்னும் அதிகமாக என்னிடம் இருந்து மன்றாடினர். அவர்கள் என்னை தனியே விட மாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்ட நான் எங்கள் வீட்டுக்கு எதிரே இருந்த கோவிலுக்கு மிகவும் சிரமப்பட்டு நடந்து சென்றேன். அங்கே ஒரு குருவை கண்டு அவரிடம் விரைந்து சென்று, வீட்டிற்கு எடுத்து செல்ல எனக்கு கொஞ்சம் தீர்த்தம் கிடைக்குமா? அங்கே அந்த ஆன்மாக்கள் இறந்தவர்கள் இருக்கிறார்கள். தங்கள் மீது நான் கொஞ்சம் தீர்த்தம் தெளிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் என்றேன். அவர் வயிறு வலிக்க சிரிப்பார் என்று நான் காத்து கொண்டிருந்தேன். ஆனால் என்னுடைய அந்த துன்ப நிலையில் அவர் என்ன நினைத்தார் என்பதை பற்றி நான் உண்மையில் கவலைப்படவே இல்லை. ஆனால் சரி, நான் உனக்கு கொஞ்சம் தீர்த்தம் தருகிறேன். அப்படி செய்வது எங்கள் கத்தோலிக்க பாரம்பரியத்தில் உள்ளது என்று அவர் சொன்னபோது நான் வியப்புற்றேன். அவர் பரிசுத்த தீர்த்தம் இருந்த ஒரு சிறு குப்பியை என்னிடம் தந்தார். நான் அதை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு விரைந்து வந்தேன். ஆனால் அதை எப்படி அவர்கள் மீது தெளிப்பது என்பது அறிவுபூர்வமாகவே எனக்கு தெரியவில்லை. இதோ நான் ஜடப்பொருள் அல்லாத ஆவிகளாகிய இறந்தோரின் ஆன்மாக்களை உணர்ந்தபடி இங்கே இருக்கிறேன். தரையில் விழக்கூடிய லௌகீக தண்ணீரை அவர்கள் மீது நான் எப்படி தெளிக்கப் போகிறேன்? ஆகவே நான் அவர்களிடம், நீங்கள் ஜடப்பொருள் அல்லாத ஆவிகளாக இருப்பதால் நான் எப்படி உங்கள் மீது தண்ணீரை தெளிப்பது என்று கேட்டேன்.
இந்த தண்ணீர் எங்களுக்கானது என்ற கருத்தோடு எங்கள் மீது தண்ணீரை தெளியுங்கள் என்று அவர்கள் பதில் சொன்னார்கள். நானும் அப்படியே செய்தேன். அவர்கள் ஜடத்தன்மை உடையவர்களாக இருந்திருந்தால் நான் அவர்களது கால்களால் மிதித்து நசுக்கப்பட்டிருப்பேன். அவர்கள் பெருங்கூட்டங்களாக என்னை நோக்கி ஓடி வந்தார்கள். புனித தீர்த்தத்தில் ஒரு துளியாவது தங்கள் மீது விழ வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். என்னிடம் நிறைய தீர்த்தம் இருந்தது. ஆகவே நான் தொடர்ந்து அதை தெளித்துக் கொண்டே இருந்தேன். ஒரு கணம் உத்தரிக்கிற ஸ்தலம் முழுவதுமே ஒரு துளி தீர்த்தத்தை பெறுவதற்காக என்னை நோக்கி படையெடுத்து வந்தது போல தோன்றியது. நான் பிரமித்து போகும் விதத்தில் அவர்களில் பலர் மோட்சத்தை நோக்கி உறிஞ்சு கொள்ளப்படும் எரி நட்சத்திரங்களைப் போல மேல் நோக்கி பறந்து சென்றார்கள். அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். இதில் வேடிக்கையானது என்னவென்றால், அந்த ஆன்மாக்கள் தங்கள் துன்பங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு கொண்டிருந்த அதே வேளையில் நான் இன்னும் கடவுளால் கைவிடப்பட்டிருக்கும் உணர்வின் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்தேன். அவர்கள் என் தூதரையும் நான் பைத்தியமாகும் அளவுக்கு அன்பு செய்ய தொடங்கியிருந்த ஒருவரையும் அவர்கள் கண்டார்களா என்று அவர்களை கேட்டேன். ஆனால் அவர்கள் எனக்கு பதில் சொல்லவில்லை. மாறாக தாங்கள் எப்படி தோன்றினார்களோ அப்படியே அவர்கள் மூடு பணியில் மறைந்து விட்டார்கள். உத்தரிக்கிற ஸ்தலத்தில் உள்ள ஆன்மாக்கள் கடவுளை பிரிந்திருப்பதில் எவ்வளவு துன்பப்படுகிறார்கள் என்பதை நான் உணர ஒருவேளை கடவுள் என்னை அனுமதித்திருக்கலாம். காரணம் எதுவாக இருந்தாலும் என் ஆன்ம வெறுமை தொடர்ந்தது. கடந்து சென்ற ஒவ்வொரு நாளும் ஒரு வருடத்தை போல தோன்றியது. என்னை சுற்றி இருந்த பரபரப்பான உலகத்தையும் மீறி நான் தொடர்ந்து தனிமையை பரிதவிப்போடு உணர்ந்து கொண்டிருந்தேன். நான் தொடர்ந்து கூக்குரலிட்டேன். ஆனால் என் குரல் எனக்கே திரும்ப எதிரொலித்தது. இறுதியாக இதற்கு மேல் என்னால் தாங்க முடியாமல் போனது. நான் புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல இறங்கத்தக்க வகையில் புலம்பி அழுதேன். என் கண்களை மோட்சத்தை நோக்கி உயர்த்தி என் வலிமையெல்லாம் திரட்டி கொண்டு என்னை முழுமையாக கையளித்தபடி, பிதாவே, எங்கே இருக்கிறீர்? ஏன் என்னை விட்டு விலகி சென்று விட்டீர்? என்னை எடுத்துக்கொள்ளும். நீர் விரும்புவதை எனக்கு செய்யும். இதுதான் உமது விருப்பம் என்றால் என்னை சுத்தப்படுத்தும், என்னை பயன்படுத்தும் என்று கதறினேன். இறுதியாக நான் அவருடைய திரு சித்தத்திற்கு என்னையே முழுமையாக கையளித்தேன். அப்பொழுது கண்ணிமிக்கும் நேரத்தில் மோட்சம் திறந்தது. உணர்வு பூர்வமான ஒரு குரல் கூக்குரலிட்டு, கடவுளாகிய நான் உன்னை அன்பு செய்கிறேன், வா. இந்த முழு அர்ப்பணத்தின் வார்த்தைகளை எப்போதும் கேட்டு நான் அக்களிக்க என்னை அனுமதி என்றது. இந்த வார்த்தைகள் பாலைவனத்தில் நான் பெற்றிருந்த என் ஆன்மாவின் ஆழமான காயங்களின் மீது பொழிந்த ஒரு தைலத்தை போல இருந்தன. அவை என்னை ஒரே கணத்தில் குணமாக்கின. மோட்சத்தில் இருந்து வெடித்து புறப்படும் இடி மின்னலை போல என்னை வந்தடைந்து தம் திரு இருதயத்தை நோக்கி என்னை உயர்த்துமாறு கடவுள் என்னை நோக்கி இறங்கி வந்தார். அதன் பின் ஒரு அம்பை போல வேகமாக அவர் மீண்டும் தம் அரவணைப்பிலிருந்து நாம் இருக்கும் இந்த ஒழுங்கற்ற அசுத்த உலகத்திற்குள் என்னை தள்ளினார். அதே நேரத்தில் மோட்சத்தின் கதவுகளை திறந்து நான் விரும்பிய எந்நேரத்திலும் தமது உள்ளரங்க அரசவைக்குள் நான் நுழையவும் அதிலிருந்து எந்நேரமும் வெளியே வரவும் என்னை அனுமதித்ததன் மூலம் அவர் எனக்கு கைமாறு வழங்கினார். இவ்வாறு கடவுளிடம் தன்னை அர்ப்பணித்து விட்ட என் ஆன்மா பரலோக பணியால் புதிதாக நிரப்பப்பட்டு கடவுளை போற்றி துதித்தது. யாவே என்னை சந்தித்தார். காற்றின் வீச்சை போல அவரது ஆவியானவர் என்னை உயர்த்தி தமது திருமுகத்தை எனக்கு காண்பித்தருளினார். அவர் தமது கனிவையும் அன்பையும் அளவற்ற நன்மை தனத்தையும் எனக்கு வெளிப்படுத்தினார். அதன் பின் அவர் தமது ஆசீர்வாதங்களை என் மீது பொழிந்து தமது மன்னாவை நான் என் சகோதரர்களுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு அதை அபரிமிதமாக எனக்கு தந்தார். அவர் மறக்கப்பட்ட நாட்டில் என்னோடு நடந்தார். மரித்தோரின் கீழுலகில் இருந்து அவர் என்னை தூக்கி எடுத்தார். தம்மை மறந்து விட்டவர்களிடையே நின்று அவர் என்னை உயர்த்தி என் ஆன்மாவின் நினைவை புதுப்பித்தார். ஓ ஆண்டவரே, யாவே, நான் எவ்வளவு நன்றியுள்ளவளாக இருக்கிறேன். ஓ ஆண்டவரே, உமது இனிமை எங்கள் அனைவரின் மீதும் இருப்பதாக. யாவே என்றென்றும் நித்திய காலமும் வாழ்த்த பெறுவாராக என்பது போன்ற வார்த்தைகளால் நான் அவரை மகிமைப்படுத்தினேன். இறுதியாக கடவுளை என் வாழ்வில் முதலாவதாக வைத்து அவரில் ஓர் உண்மையான வாழ்வை வாழ்வதன் மூலம் கடவுளின் அன்பின் சட்டத்தை வாழ நான் சம்மதித்த போது ஆண்டவர் என்னை நெருங்கி வந்து எனக்கும் உலகம் முழுவதற்கும் தமது பொறாமையுள்ள அன்பின் உள்ளாழங்களை வெளிப்படுத்தினார். நான் பொறாமையோடு உன்னை அன்பு செய்கிறேன். நீ முழுவதும் என்னுடையவளாக இருக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். எனக்காகவே நீ எல்லாவற்றையும் செய்ய வேண்டுமென நான் விரும்புகிறேன்.
போட்டியாளர்களை நான் சகித்துக் கொள்வதில்லை. நீ என்னை வழிபடவும், எனக்காக வாழவும், எனக்காக சுவாசிக்கவும், எனக்காக அன்பு செய்யவும், எனக்காக உண்ணவும், எனக்காக புன்னகைக்கவும், எனக்காக உன்னையே பழியாக்கவும் வேண்டுமென்று நான் விரும்புகிறேன். நீ செய்யும் எல்லாவற்றையும் எனக்காகவே செய். நான் உன்னை சுட்டெரிக்க விரும்புகிறேன். நீ என்னை மட்டும் ஆசிக்க வேண்டுமென நான் விரும்புகிறேன். என் மலரே, உன் மலர் இதழ்களால் என்னை அலங்கரி. உன் அன்பால் எனக்கு முடிசூட்டு. உன் நறுமணத்தைக் கொண்டு எனக்கு மனமூட்டு. குறிப்பு: மே 5, 1987. உனக்கு கற்பிக்கவும் உன்னை பலப்படுத்தவும் என்னை அனுமதி. என் மக்களிடம் நீ சென்று அவர்களுடைய உறக்கத்திலிருந்து அவர்களை விழித்தெழ செய்யவும், இறந்தவர்களை அவர்களுடைய கல்லறைகளை நின்று வெளியே இழுத்து அவர்களை மறை மாவட்ட கோவில்களாக மாற்றவும், என்னோடு உலகை சுற்றி ஓடி வரும் வெறுங்கால் விளையாட்டு வீராங்கனையாக உன்னை உருவாக்க நான் விரும்புகிறேன். நான் மிகவும் வியப்படைந்தேன். இது தீவிரமானது. நாம் அவ்வளவு மோசமாகவா இருக்கிறோம்? இறந்தவர்களாகவா? அழுகிக் கொண்டிருப்பவர்களாகவா? அதாவது அழுகிய பழத்தை போல அழுகிக் கொண்டிருக்கிறோமா? இது உண்மையா? இது ஒரு எச்சரிக்கையா? இதனால் தான் கடவுள் பேசுகிறாரா? அவர் என்னோடு பேசிய போது அவர் நம் ஒவ்வொருவரிடமும் பேசினார் என்பதை நான் அறிந்திருந்தேன். நான் என் ஆன்ம முதிர்ச்சியற்ற நிலையிலும் கூட காரியங்கள் உண்மையாகவே அழிவுக்குரியவையாகவும் உலகம் உண்மையாகவே மோசமான நிலையிலும் இல்லாவிடில் கடவுள் இவ்வளவு சிரமம் எடுத்து வந்து நம்மோடு பேச மாட்டார் என்பதை அறிந்திருந்தேன். அவர் எந்த காரணமுமின்றி நம்மிடம் வந்து முதுகுக்கு பின்னால் கையை கட்டிக்கொண்டு நம்மிடம், ஹலோ என் படைப்புகளை, இன்று காரியங்கள் எப்படி இருக்கின்றன? உங்களுக்கு எல்லாம் நன்றாக இருக்கிறது அல்லவா? ஏதாவது தேவையா? உடனே என்னை தொலைபேசியில் அழையுங்கள், நான் உடனே இங்கே இருப்பேன் என்று சொல்வதற்காக வரமாட்டார். நாம் ஆன்ம ஆவியார் முன்னேற்றம் அடைய கடவுள் நமக்கு ஒரு கடைசி வாய்ப்பை தருகிறார் என்று என் இதயத்தின் மையத்தில் சரியான முறையில் நான் உணரும்படி கடவுள் செய்தார். அப்படி நான் முன்னேற்றம் அடையவில்லை என்றால் அவர் நம் அனைவரையும் வெளியே வீசி எறிந்து விடுவார். அதன் பின் 1986 டிசம்பர் 15 அன்று இது ஒன்றுமே இல்லை என்பது போல கடவுள் என்னிடம், மகளே, உனக்கு ஞானம் வேண்டுமா என்று கேட்டார். வேண்டும். எனக்கு வாக்களிக்கப்படும் காரியத்தின் மதிப்பு என்ன என்று புரியாமலே நான் வேண்டும் என்று பதிலளித்தேன். ஆனால் அதன் பின் நான் தன்னுணர்வு அடைந்தேன். ஞானமா? அது சாலமோனுக்கு தரப்பட்ட கொடை அல்லவா? தாம் தருவதாக கூறுவது என்னவென்று நான் புரிந்து கொண்டேன் என்பதை கடவுள் கண்டபோது அவர் என்னிடம், நீ ஞானத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும், ஆனால் நான் உனக்கு உதவுவேன் என்றார். நான் அதை சம்பாதித்துக் கொள்ள வேண்டியிருக்கும் என்பதை கண்டேன். எப்படி என்று எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு உதவுவதாக கடவுள் கூறியிருந்தார். வெகு காலத்திற்கு பிறகு ஞானத்திற்கு சுய பரிதியாகமும் தன்னையே தருதலும் சுய பலியும் விமர்சனத்தை ஏற்றுக்கொள்வதும் ரத்தம் கன்றி போகும் வரை கூட அடிக்கப்பட்டாலும் எந்த முறுமுறுப்புமின்றி கடவுளின் திருச்சித்தத்தை பின்பற்றுவதும் அவசியம் என்று நான் புரிந்து கொண்டேன். கடவுளின் தாராளம் அங்கே நின்று விடவில்லை. ஏனெனில் அவர் என்னிடம், நான் உனக்கு பகுத்துணர்தலின் வரத்தையும் திடம் என்னும் கொடையையும் அறிவு என்னும் கொடையையும் தருவேன். நீ என்னை பின்சென்று என் திருச்சித்தத்தை செய்யும் வரையிலும் நான் இந்த எல்லா கொடைகளையும் உனக்கு தருவேன் என்றார். கடவுளோடு இந்த தொலைதூர ஓட்டம் அப்போதுதான் தொடங்கி இருந்தது. விசுவாசமற்ற உலகிற்கு, இறந்து கொண்டிருக்கிற ஒரு உலகிற்கு நான் சாட்சியாக இருப்பதற்கு கடவுளே எனக்கு தமது பரலோக அவைகளில் கற்றுத் தருவார் என்று என் தூதர் கூறியிருந்தார். நான் ஒரு ஓட்ட வீராங்கனை போல பந்தயத்தில் நிற்காமலும் ஓய்வின்றியும் ஓடுவேன் என்றும் அவர் சொன்னார். அப்போது கடவுளின் கவசத்தை நான் சார்ந்திருக்க வேண்டியிருக்கும் என்று நான் அறிந்து கொண்டேன். ஏனெனில் நான் போராட வேண்டியிருப்பது மனித எதிரிகளுக்கு எதிரியாக அல்ல, மாறாக இவ்வுலகில் இருளை பிறப்பிக்கும் ஆட்சி புரிவோர் மற்றும் அதிகாரம் செலுத்துவோருக்கு எதிராக, அதாவது ஆகாயங்களில் உள்ள தீய ஆவிகளின் படைக்கு எதிராக என்பதை நான் அறிந்திருந்தேன். குறிப்பு: எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13ஆம் இறைவார்த்தை. பந்தயம் தொடங்கிவிட்டது. முடிவுரை: நீங்கள் மோட்சம் இருப்பது உண்மை, நரகம் இருப்பதும் உண்மை என்ற ஒளிபரப்பை கேட்டீர்கள். நாளைய புதிய அத்தியாயத்திற்கு எங்களுடன் சேர்ந்து கொள்ளுங்கள்.